இன்று கிறிஸ்துவுடன் வேதவசன தியானம் ஜெபமும் ஜூன் 10 2025 புதன்கிழமை வேதவாசிப்பு எண்ணாகமம் 11ஆம் அத்தியாயம் 20 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். திருப்தியான வாழ்வு போதுமென்கிற மனது துணை கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம். பேரசை பிடித்த நபர்களை குறித்து அநேக கதைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். தங்க முட்டையை போட்ட வாத்தை வெட்டி எல்லா முட்டைகளையும் ஒரே நேரத்தில் எடுக்க முயன்ற ஒருவனை பற்றியும் ஒரு கதையுண்டு. அதேபோல் நான் தொடுவதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு அரசன் சாப்பிடுவதற்காக சாப்பாட்டை தொட்டதும் அதுவும் பொன்னாவதைக் கண்டு பசியினால் துடித்ததாகவும் ஒரு கதையுண்டு. இவை கதைகள் என்றாலும் அர்த்தமுண்டு. நமது உண்மையான வாழ்விலே போதுமென்கிற மனதோடு கூட இன்றும் நாம் வாழுகிறோமா? ஒருமுறை சத்தியவசன காலண்டரில் அச்சடிக்கப்பட்டிருந்த ஒரு வாசகம் எனது மனதை தொட்டது. திருப்தியுள்ள மனமே மகிழ்ச்சியான வாழ்வின் இரகசியம். ஆம், போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். திருப்தியுள்ள மனம், போதுமென்கிற மனம் இவைகள் சந்தோஷமான வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். திருப்தியில்லாத மனதில் சந்தோஷம் செத்துவிடும். தேவன் நமக்கு தந்த நன்மையான ஈவுகளில் நாம் நிறைவு காண பழகிக்கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு நிறைந்த வாழ்வை தரும். இஸ்ரவேலர் உணவை இச்சித்து முறுமுறுத்தார்கள். தேவன் எவ்வளவோ நன்மைகளைச் செய்தும் எவ்வளவோ அதிசயமாய் நடத்தியும் அவ்வப்போது அவர்கள் தேவைகளையெல்லாம் சந்தித்தும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கியும் எல்லாவற்றையும் ஒரு நொடிப்பொழுதில் மறந்து போனார்கள். இறைச்சி வேண்டும் என்று அடம்பிடித்தார்கள். அளவுக்கு அதிகமாக காரங்களைச் சேர்த்து வைக்க முற்பட்டார்கள். தேவன் நமக்கு தந்த நன்மையான ஈவுகளில் நாம் நிறைவு காண பழகிக்கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு நிறைந்த வாழ்வை தரும். இஸ்ரவேலர் உணவை இச்சித்து முறுமுறுத்தார்கள். தேவன் எவ்வளவோ நன்மைகளைச் செய்தும் எவ்வளவோ அதிசயமாய் நடத்தியும் அவ்வப்போது அவர்கள் தேவைகளையெல்லாம் சந்தித்தும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கியும் எல்லாவற்றையும் ஒரு நொடிப்பொழுதில் மறந்து போனார்கள். இறைச்சி வேண்டும் என்று அடம்பிடித்தார்கள். அளவுக்கு அதிகமாக காரங்களைச் சேர்த்து வைக்க முற்பட்டார்கள். நடந்தது என்ன? அவர்கள் கேட்டதை ருசித்து புசிக்கும் முன்னரே தேவ கோபாக்கினைக்கு ஆளானார்கள். நமது வாழ்விலும் தேவை, இச்சை என்று இரண்டும் அலைமோதும் கட்டங்கள் ஏற்படும். தேவைகளை நாம் தேவனிடம் கேட்போமாக. ஆனால் இச்சைகளை கட்டுப்படுத்தி வாழ் முற்படுவது நல்லது. எப்போதும் தேவன் தரும் ஆசீர்வாதங்களில் திருப்தி காண முயல்வோமாக. தேவன் தந்தால் அது போதுவானதுதான் என்ற விசுவாசம் நமக்கு மிக அவசியமாகும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உமது கையிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி. போதுமென்கிற மனதுடனே கூட திருப்தியான வாழ்வை வாழ் எனக்கு கிருபை செய்வீராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.